2 யோவான் புத்தகத்துக்கு அறிமுகம். யோவான் இந்த கடிதத்தையும் மத்த 2 கடிதங்களையும் சுமார் கிபி 98 எழுதினாரு. அந்த சமயத்துல அவர் எபேசுவில இல்ல அதுக்கு பக்கத்துல இருந்திருப்பாரு. அப்போ அவருக்கு 100 வயசு இருந்திருக்கலாம். யோவான் இந்த கடிதத்தை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணிக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இந்த பெண்மணி ஒரு சபைய இல்லனா கிரியான்னு சொல்ற ஒரு சகோதரிய குறிக்கிறதா சிலர் நினைக்கிறாங்க. கிரியான்ற வார்த்தைக்கு கிரேக்ல பெண்மணின்னு அர்த்தம். முதல் கடிதத்துல எழுதின நிறைய விஷயங்களை யோவான் 2வது கடிதத்திலையும் எழுதியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு கிறிஸ்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டணும்ன்றத இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு. நாம் தொடர்ந்து கடவுளுடைய கட்டளைகளின்படி நடந்தால்தான் அன்பு காட்டுகிறோம் என்ற அர்த்தம்னு சொல்றாரு. ஏமாற்றுக்காரர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல வந்திருக்காங்கன்ற எச்சரிப்பையும் கொடுக்கிறாரு. இந்த அந்தி கிறிஸ்துக்கள் கிறிஸ்து மனிதரா வரலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, முதல் கடிதத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை பத்திய கூடுதலான தகவலை 2 யோவான் 10-11 வசனங்கள்ல சொல்றாரு. அதாவது, கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை ஒருபோதும் உங்களுடைய வீட்டுக்குள் சேர்க்காதீர்கள், அவனுக்கு வாழ்த்தும் சொல்லாதீர்கள்னு குறிப்பிடுறாரு. பரலோக நம்பிக்கையுள்ள சகோதரர்கள் மேல அவர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாருன்னு இந்த கடிதத்திலிருந்து தெரியுது. அவங்க முழு பலனை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு. கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆட்சி செய்யற வாய்ப்பும் அதுல ஒண்ணு. 2 யோவான் புத்தகத்தை படிக்கிறப்போ வயதான இந்த அப்போஸ்தலன் சகோதரர்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறார்னோ, அவங்க கடவுளோட கட்டளைகளின்படி நடக்கணும்னு எந்த அளவுக்கு ஆசைப்படுறாருனோ, விசுவாச துரோகிகளோட போதனைகளை ஒதுக்கி தள்ளுறவங்க எப்படி கடவுளோட அரசாங்கத்தை சொந்தமாக்கிக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க.